தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தீக்கதிர் தலையங்கம். நாள் பிப்ரவரி 27, 2026, வெள்ளிக்கிழமை. தலைப்பு: செவ்வணக்கம் தோழர் நல்லக்கண்ணு. விளக்கம்: இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் பேராளுமை, விடுதலை போராட்ட வீரர், தகைசால் தமிழர் தோழர் ரா. நல்லக்கண்ணு அவர்களின் மறைவு தமிழக அரசியலுக்கும் உழைப்பாளி மக்களுக்கும் இடதுசாரி இயக்கத்திற்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். ஒரு நூற்றாண்டு கால பொது வாழ்வில் தூய்மை, எளிமை மற்றும் சமரசமற்ற போராட்ட குணத்திற்கு அடையாளமாக திகழ்ந்த அந்த தியாக சுடர் அணைந்து விட்டது. ஸ்ரீவைகுண்டத்தின் வசதியான விவசாய குடும்பத்தில் பிறந்த தோழர் பாரதியின் பாடல்களால் ஈர்க்கப்பட்டு தனது 15வது வயதிலேயே சுதந்திர கனவை தெருவாக பரப்பியவர். காந்தியவாதியாக தொடங்கி மார்க்சிஸ்ட் தத்துவத்தால் ஈர்க்கப்பட்டு தன் இறுதி மூச்சு வரை செங்கொடி ஏந்தி நின்றவர். நெல்லை சதி வழக்கில் போலீசாரின் கொடும் சித்திரவதைகளை எதிர்கொண்டு சிறைவாசத்தையும் தலைமறைவு வாழ்க்கையையும் இன்முகத்தோடு ஏற்றவர். விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தலைவராகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராகவும் அவர் ஆற்றிய பணிகள் மகத்தானவை. குறிப்பாக நில உரிமை போராட்டங்களிலும் தாமிரபரணி மணல் கொள்ளைக்கு எதிரான சட்ட போராட்டத்திலும் அவர் காட்டிய உறுதி சமகால போராளிகளுக்கு பாடம். தென் மாவட்டங்களில் சாதிய மோதல்கள் வெடித்தபோது தனது மாமனாரே கொல்லப்பட்ட நிலையிலும் சிலர் செய்த தவறுக்காக ஒரு சமூகத்தையே குற்றவாளி ஆக்க முடியாது என்று சமூக அமைதி காத்த அவரது பண்பு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவரின் உயரிய அறத்திற்கு சான்று. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மகத்தான தலைவர் தோழர் என். சங்கரையா அவர்களிடம் ஆழமான தோழமை கொண்டிருந்த அவர் தமிழகத்தில் இடதுசாரி ஒற்றுமையை வலுப்படுத்துவதில் முதன்மையான பங்காற்றியவர். சாதி வெறி, மதவெறி சக்திகளுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டங்களில் தோளோடு தோள் நின்று களம் கண்டவர். தமக்கு கிடைத்த தகைசால் தமிழர் விருது தொகையான 10 லட்சம் ரூபாயையும் அதனுடன் தனது சொந்த பணம் 5000 ரூபாயையும் சேர்த்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கே வழங்கிய தன்னலமற்ற தியாகி அவர். அரசியல் பாகுபாடுகளை கடந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களால் நேசிக்கப்பட்ட அந்த புரட்சியாளரின் மறைவுக்கு உழைப்பாளி மக்களின் போராட்ட நெருப்பாம் தீக்கதிர் நாளிதழ் தனது செவ்வணக்கத்தை செலுத்துகிறது. தோழர் நல்லக்கண்ணு விட்டு சென்ற போராட்ட பாதையும் அவர் வாழ்ந்த புரட்சிகர அறவாழ்வும் எக்காலத்திற்கும் நமக்கு வழிகாட்டும். பிரியா விடை அளிக்கிறோம் தோழர். உங்கள் புகழ் என்றும் நிலைத்திருக்கும். நன்றி. தலையங்கம் வாசித்தது உங்கள் தோழர் தி. பாலசங்கர், பார்த்தசாரதிபுரம், ஆயிரம்விளக்கு பகுதி, மத்திய சென்னை மாவட்டம்.